போன வாரம் கல்யாணத்துக்கு போயிருந்தோம் இல்லைங்க, அவங்களது கிடா விருந்து தான் இன்னைக்கு. சண்டே வந்து ஒரு கோயில்ல வச்சிருந்தாங்க எங்க ஊர் பக்கத்திலேயே. சரி அதனால போய் மதியம் போய் அங்க சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலியா எல்லாரும் போய் அங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு வந்தோம். இன்னைக்கு என்னென்னு போட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிக்கன்ல வந்து பிரியாணிங்க, அப்புறம் தலைக்கறி, குடல் கறி, அதுக்கப்புறம் ரத்தம் அதெல்லாம் சேர்த்து ஒரு பொரியல், மட்டன் வந்து கிரேவி வச்சிருந்தாங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஒயிட் ரைஸும் தண்ணி குழம்பு வந்து வச்சிருந்தாங்க மட்டன்ல. எல்லாரும் சாப்பிட்டுட்டு பீடா ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். எங்க ஊர்ல கிடா விருந்து அது மாதிரி மேக்சிமம் பாத்தீங்கன்னா இது மாதிரி இந்த கோயில்ல தாங்க வைப்பாங்க. இது வந்து குமரமங்கலத்துல ஒரு ஏரியால வந்து இந்த கோயில் வந்து இருக்கு. மேக்சிமம் இங்கதான் வந்து கிடா வெட்டு, காது குத்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபங்க்ஷனும் இங்கே கோயில்லயே வந்து ஒரு சின்ன மண்டபமா இருக்கு, அங்கேயே வந்து வச்சிருவாங்க. ஈவினிங் வந்துட்டு மதியம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டுங்க, நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு சரி சிக்கன் வந்து எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து அம்மா வீட்டுல தான் நீங்க வந்து நைட்டுக்கு வந்து இட்லியும் சிக்கன் குழம்பும் வந்து செஞ்சிருந்தாங்க. நிறைய டைம் நம்மளும் வந்து சிக்கன் குழம்பு ரெசிபி வந்து உங்களோட எல்லாம் ஷேர் பண்ணிட்டேங்க. அதனால வந்து நான் எப்படி செய்வனோ அதே மெத்தட்ல தான் இன்னைக்கு அம்மா வந்து செஞ்சிருந்தாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டுங்க, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மசாலா வந்து போடுவோமோ எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் நிறைய விளாக்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அதனால சரி வந்து டீட்டெயிலாக சொல்ல நான் அம்மாட்ட அப்படின்னு கேட்டேன், நீங்க வந்து மெஷர்மெண்ட் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா கையளவு கண்ணளவு தான், நமக்கு வந்துட்டு ஸ்பூன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க அப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன். நமக்கு கண்ணு பார்த்தா கை பார்த்தா எந்த அளவுக்கு நமக்கு காரம் வருமோ அது மாதிரி தான் செய்வேன்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் எனக்கு இட்லி ஊத்திட்டுங்க, நல்லா சிக்கன் குழம்போட வச்சு நைட்டு டின்னர் முடிச்சாச்சு.